வணக்கம். ஒரு மனிதனுடைய உடம்புல காந்த அலைகள் அப்படிங்கிறது எப்பவுமே பரவிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே காந்த சக்தியா வெளியே போகும். இது மாதிரி மற்றவர்கள் அனுப்பக்கூடிய நல்லது, கெட்டது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள அலைகளாக வர தொடங்கும். இதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா சில நரம்பு மண்டலங்கள், சில இடங்கள் குறிப்பா அதுக்குன்னே பகவான் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த இடத்தின் மூலமா அந்த அலைகளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நமக்காகவே சில இடங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். சும்மா அந்த காந்த இலைகள் பத்தியெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இங்க வருது, அங்க வருது, அங்க சேருதுன்னுலாம் பாக்குறோம். ஆனா முக்கியமா ஒரு 4 இடம்தான் குறிப்பா. அந்த இடத்துலதான் காந்த அலைகள் வந்து உடல் வழியா நம்ம இடத்துக்கு வந்து உள்ள போய் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இந்த வழியாதான் அது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடத்துல சொல்லப்படுது. இந்த 4 இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நம்ம தடையில்லாம நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்க முடியும். இந்த 4 இடங்களும் சுத்தமாக இல்லை அப்படின்னா தீய எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்து பிளாக்ஸ் மாதிரி நின்னுக்கும். அப்ப நம்மளுடைய நினைச்சக்கூடிய நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சிருப்போம், நிறைவேறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுல நிறைவேறாம போறதுக்கு பிளாக்ஸ் உருவாகும். அந்த பிளாக்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் இந்த இடங்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்ப எந்த 4 இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காந்த அலைகள் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த 4 இடங்கள் என்ன? இந்த பாதம், 2 பாதம், அந்த ஃபீட், இது வந்து மிக முக்கியமான இடங்களாக சொல்லப்படுது. இந்த இடத்துல காந்த அலைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாதங்கால் இருக்கு இல்லையா, 2 பாதங்கால், இதன் வழியாக ஈஸியா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உள்ள வரும். அதனால இந்த பாதங்களை சுத்தமா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தீய எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து சேராது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது உள்ளங்கை. இந்த உள்ளங்கை கிளீனா இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய தீய விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேரும். அதனால உள்ளங்கை எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கையை சுத்தமா வச்சுக்கணும், உள்ளங்கையை சுத்தமா வச்சுக்கணும். அடுத்தது 2 கண்கள், நெற்றி. ஆன் த ஹோல் நீங்க ஃபேஸ், முகத்தை வச்சுக்கலாம். இந்த 2 கண்ணு, இந்த கண்களை எப்பவுமே அலம்பி சுத்தமா வச்சுக்கணும். அதே மாதிரி நெற்றி, இந்த நெற்றிக்கு மட்டுமே மிகப்பெரிய சக்தி இருக்கு. எதை வச்சாலும் இந்த நெத்தியில பட்டுன்னு ஒட்டிக்கு. வேற எந்த உறுப்புல நம்ம பாடியில எங்க வச்சீங்கனாலும் அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாது. ஆனா நெத்தி பகுதியில வச்சீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். காரணம் என்னன்னா அங்க சக்தி இருக்கு. அடுத்தது உச்சந்தலை. நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், உச்சந்தலையில நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த உச்சந்தலை துடிச்சுட்டே இருக்கும் எப்பவுமே. இந்த உச்சந்தலையிலையும் இந்த காந்த அலைகள் எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால அந்த இடத்த கிளீனா வச்சுக்கணும். கிளீனா வச்சுட்டீங்கன்னா நல்ல செய்திகளை உடனடியா அது சேகரிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும். இன்னொன்னு, தீய செய்திகள் வந்து தீய விஷயங்கள், பிளாக்ஸ் வந்து உங்களை விட்டு நீங்கும். அந்த இடம் வந்து கிளீனா இருந்துச்சுன்னா தீய எண்ணங்கள் எல்லாம், தீய விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு கழுவிட்டு போற மாதிரி. ஸோ பகவான் இப்படிதான் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸ்ல இருந்து, இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த 4 இடத்துல வந்து மிக அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தியை வச்சிருக்காரு. சில நேரத்துல நம் கவலைகள், மற்றவர்கள் நம் மேல் காட்டக்கூடிய பொறாமை, தீய எண்ணம், இது எல்லாமே இந்த 4 இடத்தையும் பிளாக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு இல்லாம தடுத்துரும், மறைச்சிடும். இதுக்கு பேர் தான் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுங்க தடுக்கும் போது நீங்க இந்த 4 இடத்தையும் கழுவுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 4 இடம், கால் பாதங்கள், உள்ளங்கை, 2 கண்கள், நெற்றி, அது சேர்ந்து ஒரு இடமா சொன்னேன். முகம்னு சொல்லிட்டேன். 3வது, 4வது உச்சந்தலை. இதெல்லாம் நீங்க கிளீனா வச்சுக்கும் போது எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்தாலும் குறையும்.
மனசு அமைதியா இருக்கும். உடனடியா மனசு வந்து அமைதி பெறும். நீங்கள் இறைவனோடு ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். அதனால்தான் கோவில்கள்ல நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுவும் இந்து மதத்துல எல்லாம் வெளியில வந்து தண்ணீர் வச்சிருப்பாங்க. இந்த தண்ணீர் வச்சு கைகால் முகம் எல்லாம் கழுவி உச்சந்தலையில தண்ணி தெளிச்சுக்குவாங்க. தெளிச்சுட்டு அப்புறம் போவாங்க. இதுதான் எல்லா மதங்களுமே கூறுகின்றது. ஏன்னா அந்த இடத்துக்கு காந்த அலைகள் இருக்கின்றது. கால் பாதத்துல அதிக காந்த அலைகள் இருக்கும், உள்ளங்கையில இருக்கும், நெற்றி கண்கள்ல வந்து இருக்குது. அதே மாதிரி நெற்றி கண்கள்ல அதிகமா இருக்கு, அதே மாதிரி உச்சந்தலையில அதிகமா இருக்கு. அதனால இந்த 4 இடங்களும் எப்பவுமே கிளீனா இருக்கணும். இது வந்து கண்டிப்பா இந்த பூமிக்கும் நமக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கு. இதை சுத்தமா வச்சுட்டோம்னாவே நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும். இந்த இடங்களை சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய மனநிலை மாறும், உங்களுடைய கவலைகள் குறையும். நைட்டு தூங்கும் போது எஸ்பெஷலி இந்த இடங்கள்லாம் சுத்தமா இருந்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும். மூளை நல்ல ஆல்பா நிலைக்கு போகும். அந்த நிலையில இருக்கும்போது இறைவன் உங்களுடன் பேசுவார். நீங்க பிரபஞ்சம்னு சொல்றீங்க, நான் இறைவன்னு சொல்றேன். அவர் உங்களிடம் தொடர்பு கொள்வார், நல்லதையே நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம நல்லா சாண்டிங் பண்ணணும், நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணணும். அது கூட நம்ம இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு, சாஸ்திரம் சொல்லுது, புராணம் சொல்லுது 2 முறை குளிக்கணும், நம்மளை சுத்தமா வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குது இல்லையா? ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? வெளியில போயிட்டு வந்தா கைகாலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சது எதற்காகன்னா, இப்ப சயின்டிபிக்கா இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்க எல்லா விஷயங்களையும் நல்லா கடைபிடிக்கணும். பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே பயன்படுத்தி பின்பற்றிட்டு வாங்க. வாழ்க்கையில பகவானுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.